வணக்கம், ஓம் நமச்சிவாய. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாமா, அணிந்து கொண்டால் நாம் எப்படி இருக்கணும், அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்மளால் பின்பற்ற முடியுமா, இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு பல விதமான யோசனையில் இருக்கிறாங்க. நானே கூட பல விஷயங்கள்ல நான் யோசனை பண்ணியிருக்கேன், இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா தெரியலையே அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாளாக நான் இப்போ அதை பற்றி ஒரு 3 மந்த்ஸாக நிறைய படித்தேன், நிறைய கேள்விப்பட்டேன். அதை வச்சு தான் இப்போ உங்களுக்கு நான் இந்த ஷார்ட்ஸ் போடுறேன், சரிங்களா. ருத்ராட்சத்தில் ஒரு முகமும் 14 முகமும் நம்முடைய சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்ததாக கூறுகிறார்கள். ருத்ராஷ்டம் அப்படின்னால, ருத்ரம்னா சிவன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ருத்ரன், ஆஷ்டம்னா நம்முடைய கண்கள், கண்ணீர். ஸோ அதுலேருந்து உருவாக்கப்பட்டது தான் ருத்ராட்சம். ஸோ இதை எல்லா தரப்பு மக்களுமே அணிந்து கொள்ளலாமா? ஆண்களும் அணிந்து கொள்ளலாம், பெண்களும் அணிந்து கொள்ளலாமா? கட்டாயமாக அணிந்து கொள்ளலாம். ஆண்களும் அணிந்து கொள்ளலாம், பெண்களும் அணிந்து கொள்ளலாம். ஆனால் என்னென்ன, ஒரு ஒரு ருத்ராட்சத்திற்கும் ஒரு ஒரு தன்மைகள் உண்டு. அந்த தன்மைகளை நாம் உணர்ந்து அறிந்து கொண்டு அணிந்து கொண்டால் இன்னும் மிகுந்த பலனை நாம் அடையலாம். சரி, அதை பற்றின இதெல்லாம் நான் விரிவாக இனிமேல் 1லிருந்து 21 வரை எனக்கு தெரிந்தவற்றை கூறலாம் என்றிருக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லி முடிச்சிடுவேன். ருத்ராட்சம் இந்த 5-6 முகங்களை கொண்ட ருத்ராட்சங்களை அணிந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும், ஏனென்றால் 5 முகம், 5 என்றால் பஞ்சாட்சரம் சிவபெருமான், 6 என்றால் முருகர். 5 முகங்களை கொண்ட ருத்ராட்சங்களை அணிந்தவர்களாகட்டும், 6 முகங்களை கொண்ட ருத்ராட்சங்களை அணிந்தவர்களாகட்டும், தினசரி கொஞ்ச நேரம் நீங்கள் தியானம் பண்ணுற மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லது. அப்படி தான் சொல்கிறாங்க, அதை தான் நான் சொல்கிறேன். எனக்கா தெரிஞ்சு எல்லாமே நான் சொல்லலை. படித்தவற்றை, கேட்டவற்றை, அறிந்தவற்றை வச்சு தான் நான் இதை சொல்கிறேன், சரிங்களா. அதனால் ருத்ராட்சம் அணிந்து கொள்வது என்பது மிகவும் நன்று. ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வது என்பது மிகவும் நன்று. சிவ பக்தர்கள், சிவன் அடியார்கள் எல்லாருமே ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம். பெண்கள், சிறுவயது பெண்களும் அணிந்து கொள்ளலாம். இதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. இது குறித்து இனிமேல் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் போடுறேன், சரிங்களா. வணக்கம், ஓம் நம சிவாய்.